ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன வேலை செய்கிறேன் அதை தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே கொண்டைக்கல்லை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதை அவிய போட்டாச்சு. அவிய போட்டு பாப்பா கொடுத்தோம்னா அவள் சாப்பிட்டுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் மாம்பழம் வந்துச்சு. அது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். நானும் பாப்பானால நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டேன். அது வாங்கி வச்சுட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓவராக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்து இது பண்ணும்போது அது நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உருளைக்கிழங்கு உப்பு சீக்கிரமே போடக்கூடாது. ஏன்னா உப்பு போட்டால் அடி பிடிக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மிளகாய் தூள் இதெல்லாம் போடும்போது போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு கிளறி விட்ட பின்னாடி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பாப்பா கொடுக்குறனால நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்லேயே வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசியும் போட்டு வச்சு நான் வடிச்சிட்டேன். வடிக்கிறது நான் உங்கள்கிட்ட காட்டலை, லென்த்தாக போகனால காட்டலை. இப்போ தயிர் சோறுனால மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் தயிர் சாதம் செய்வேன். இப்போ தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்புலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பாடில் உப்பு போட்டிருக்கனால உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் தயிர் சாதம் ரெடி ஆயிரும். தயிர் சாதம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் போல் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு போனோம். தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா அவள் தூக்கிட்டு போகவே விடலை. நான் நடந்து வருவேன்னு சொன்னான். அதோட அவளையும் நடத்தி கூட்டிகிட்டு போயாச்சு. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போனால் அவளையும் வீடியோ எடுத்து கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஈவினிங் போல் வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி மீன் தொட்டி க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கு நல்ல தண்ணி தான் ஊற்றணும். அதையும் ஊற்றி மீனெல்லாம் எடுத்து விடணும். எடுத்து விட்டு மோட்ரு போட்டு விட்டோம்னா மீன் பாட்டில் அது ஓடிட்டுருக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் நான் மீன் தொட்டி கழுவுவேன். ரொம்ப அழுக்காக விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம கழுவிடணும். அதே மாதிரி நான் எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் கழுவிடுவேன். டைம் ஒதுக்கி கழுவிடுவேன். எப்பயும் காலையிலேயே கழுவிடுவேன். இன்றைக்கி நைட் ஆயிடுச்சு. அதோட க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சன்லேயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு தான் கிச்சன் வேலை பார்க்கணும். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. மதியம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடந்துச்சு. பால் ஆற்றினது எல்லாமே அப்படியே கிடந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரம் கழுவுறதே ரொம்ப கஷ்டமான வேலை. இனி மார்னிங் வந்துச்சு அதை அடுக்க வேலை செய்யணும். எல்லா பாத்திரத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு சோப் போட்டு வச்சுருவேன். லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். சோப் யூஸ் பண்ண மாட்டேன். சோப் யூஸ் பண்ணால் எனக்கு அலர்ஜி மாதிரி கையில் வந்துடும். அதனால் சோப் யூஸ் பண்ண மாட்டேன்.
லிக்விட் போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுவேன். இப்போ எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். கண்ணாடியெல்லாம் துடைப்போம்ல, அந்த ஸ்ப்ரே வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதை வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இப்போ துடைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. அது கீழே கவுண்டர் டாப்பையும் தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி அடுக்கியாச்சு. சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனை கூட்டி விட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் காலையில் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கூட்டி முடிச்சாச்சு. மேட் ஏற்கனவே போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு மேட் போடணும். அந்த மேட் எல்லாம் துவைச்சி போடணும் நாளைக்கு. இப்போ நான் வேறு மேட் போட்டுக்கிறேன். எப்போவுமே நைட் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். அப்போ தான் காலையில் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் பல்பும் போட்டு விட்டாச்சு. அப்புறம் என் பொண்ணு பார்த்தா பத்திரிக்கை வச்சு விளாண்டுட்டு இருந்தான். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் அம்மா ஃபோனையும் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அவளையும் விளையாட விட்டுட்டு தூங்க வைக்கணும். அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எழும்புவாள். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.